அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மதுரை சமையல்ல லஞ்சுக்கு ஒரு அருமையான செட்டிநாடு கத்திரிக்காய் பிரியாணி பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் பிரியாணிக்கு 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். இப்போ அடுத்து ஒரு பாத்திரத்துல இந்த பிரியாணி அரிசி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 தடவை வாஷ் பண்ணி நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. பிரியாணி பண்றதுக்கு முன்னாடியே இப்போ தண்ணி சேர்த்துட்டு 2 தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. கத்திரிக்காயை காம்பு பக்கம் கொஞ்சமாக வெட்டிக்கங்க. வெட்டிட்டு இது மாதிரி 4 கீரி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணியில் சேர்த்துக்கலாம். அது கூடயே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்டுருங்க. கலந்துட்டிங்கன்னா கத்திரிக்காய் வந்து நல்லா கருத்து போகாமல் அப்படியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. இதை அப்படியே எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம மசாலா அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். பொடி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் இப்போ எப்படி அதுக்கு என்னென்ன சேர்க்கலான்னு சொல்லி இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னரமாக வந்து இப்போ லைட்டாக வறுபட்டதும் அது கூடயே இன்னும் சேர்த்துக்கலாம் பொருளுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூடயே 2 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை சிம்மிலே வச்சு வறுத்துக்கோங்க நல்லா கலர் ஆகிற வரைக்கும். இதுக்கு வந்து நம்ம மசாலா எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறதில்ல. இப்போ நான் சொல்லியிருக்கிற அளவுகளோடு சேர்த்து செஞ்சிங்கனாலே நல்லா சூப்பராக இருக்கும். அது கூடயே ஒரு 4 வரமிளகா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. நான் 4 மிளகா எடுத்துருக்கேன். இப்போ மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு தட்டில் மாட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச மசாலாலாம் ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக பவுட்ரு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு குக்கரில் ஒரு 50 எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு பட்டையும் ஒரு 3 கிராம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம். இப்போ வெங்காயத்துக்கூடயே 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க 2. வெங்காயம் நல்லா பொன்னரமாக வர்ற வரைக்கும் வதக்கிங்க. எந்த பிரியாணி செஞ்சிங்கனாலும் வெங்காயம் வதங்குறதுல தான் அந்த டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிங்க. அப்போ தான் வந்து பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திங்கன்னா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மசாலாவாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புதினா சேர்த்துக்கோங்க. அது கூடயே கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ணி. சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. ஒரு 3 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கி மசிஞ்சு வரணும். இப்போ நான் வந்து சின்ன சின்ன தக்காளியாக இருந்ததுனால 3 தக்காளி எடுத்துருக்குறேன். நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா 2 தக்காளியாக எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 50 மில்லி தயிர் எடுத்து வெங்காயம் தக்காளி கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சாப்பாட்டு அளவுக்கு தான் சொல்லியிருக்கிறேன் அளவு. நீங்கள் ஃபுல்லாகவே மசாலாவை சேர்த்துக்கோங்க. நீங்கள் அதிகமாக செய்யணும்னா அதே டபுள் மடங்கா மசாலா சேர்த்து வறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிங்க. கத்திரிக்காயை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. 1 கப்பு அரிசிக்கு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் பாஸ்மதி அரிசினால் 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன். நீங்கள் வீட்டில் சாப்பாட்டு அரிசின்னா 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா பிரியாணி வந்து குழஞ்சி வந்துடும்.
நல்லா உதிரி உதிரியாக வராது. நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணியை நல்லா ஒட்ட வடிச்சிருங்க. வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி ஒரு விசில் விட்டு இறக்கிக்கோங்க. இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. பாவி அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கிளறிக்கலாம். இப்போ அடி பிடிக்காம நல்லா விதையாக சூப்பராக வந்துருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும். கத்திரிக்காயும் ஒன்று கூட குழையில நல்லா வந்திருக்கு. அவ்வளோதான், ஒரு அருமையான கத்திரிக்காய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.